ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் வந்து சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நீங்க என்னன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் பிறக்குது இல்லையா? அந்த டைம்ல கோவிலுக்கு போயிட்டு, அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணா போலாம். சிவன் ஆலயம் போலாம், விஷ்ணு ஆலயம் போலாம், எந்த கோவிலுக்கு வேணா போலாம். கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆடு, மாடு இந்த மாரி இருக்குல்ல கோழி, இதுகளுக்கெல்லாம் வந்து என்னன்னா தண்ணி குடுங்க. ஓகேங்களா? மாடா இருந்துச்சுன்னா வைக்கப்புல் போடுங்க, தண்ணி குடுங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர்மோரு, அதே மாரி சாப்பாட்டுக்கு உண்டான தானியங்கள வந்து என்ன செய்யலாம் நீங்க, அ தானமா குடுக்கலாம். அப்புறம் ஏழை மக்களுக்கு வந்து வஸ்திர தானம், அப்புறம் விசிறி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விசிறி தானமா குடுக்கலாம். செப்பலு, கம்பளி இது மாரி உங்களுக்கு என்ன முடியுமோ, அத தானமா குடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய இறைவன பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏழை எளியவர்களுக்கு இது குடுக்கறது மூலியமா, 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. அது எக்கனாமிக்கல் ரீதியா நல்ல உயர்வான நிலைக்கு வருவீங்க. அதே மாரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது கூட விபத்து கண்டமாகாது, ஆயுள் பங்கம் ஏற்படாது. இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான் இருக்கும். இது வந்து 1 வருட பலன்கள். சரிங்களா? சரி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முக்காவாசி நெறைய நன்மைகள் தாங்க. அதாவது 90% நன்மைகள் தான். உங்களுக்கு தீமைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதனால கவலைப்படாதீங்க. என்னங்க 6ஆம் இடத்துக்கு குரு வருதுன்னா, அதெல்லாம் இல்ல. நல்லது தான் உங்களுக்கு. பொதுவா ஜென்ம சனி விலகிருச்சு. ஜென்ம ராகுவும் விலகப் போறாரு. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. என்னன்னு கேட்கிறீங்களா? சனி 2ஆம் இடத்துக்கு, அதாவது ஜென்ம சனியா இருந்து பாத சனியா மாறிடுச்சு. ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதே மாரி வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு குரு 5ல இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஜூன் மாசம் 6ஆம் இடத்துக்கு போறவரு, உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்தானத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம் வருமானத்த பார்க்குறாரு. இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாரி டிசம்பருக்கு அப்புறம் இந்த டென்ஷன், டிப்ரஷன்ஸு அப்படியே ரொம்ப விரக்தியான நிலை, இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தார்ல ராகு, அவரு கிளம்பி 12க்கு போய் மறையப் போறாரு. இத விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நெறைய பேர் வந்து குரு மறைஞ்சிருச்சு, 7:30 சனி முடியல, ராகு கேது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. படிப்படியா இந்த வருடத்திலிருந்து படிப்படியா உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். ஓகேங்களா? இந்த தீமை அதாவது ரொம்ப கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய டைம் தான் இந்த டைம். இந்த டைம பொறுத்தவரைக்கும் கஷ்டம்னு இந்த வருடம் பிறக்கும்போது கஷ்டமா இருந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிய கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரி தொழில் ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன் அப்படின்னா, குரு வந்து 6ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தொழிலு கட்டாயம் வளர்ச்சி அடையும். தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம். அதே புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம். இன்வெஸ்ட்மென்ட்ட குறிக்கிறனால ஒரு சுப விரயம். உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொரு தொ தெ தெரிஞ்ச அனுபவம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி தெரியல அப்படின்னா, அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல குருட்டாம்பாக்குல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. விரயம்ங்கிறது சுப விரயமா 6ஆம் இடத்துலருந்து குரு பார்க்கறதுனால சுப விரயமா பண்றது நல்லது. அதே மாரி ராகு, கேதுவும் 6ஆம் இடத்துக்கு ராகுவும் சாரி 6ஆம் இடத்துக்கு கேதுவும் 12ஆம் இடத்துக்கு ராகுவும் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ராகு, கேது போறதே ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்ல போயி பிசினஸ் பண்றது, நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில வெளிநாட்ல போய் பண்றது, வெளிநாட்ல இருக்கவங்க இங்க இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு பணம் முதலீடுகள்லாம் வரது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் அப்படிங்கிறது கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் மழை போல வரப்போது. காசு பணம் நெறைய கொட்டப்போது. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, கூடுதலா உழைப்பு உத்வேகத்தையும் அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்க. காசு பணம் வருதுன்னா
ஒரு நாள் நைட்டு கூட தூக்கத்தையே தொலைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு காசு பணம் வருதுன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான். உங்களுடைய ராசியதிபரே 2ல தாங்க இருக்காரு. குரு வேற பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில நீங்க சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு ஜோதிட விதியா இருக்கு. அதனால கட்டாயம் அதுக்கு உண்டான முயற்சியில இறங்குங்க. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கே குரு வராரு. உத்தியோக ஸ்தானத்துக்கே குரு வராரு. சூப்பரா இருக்கு. நான் இது வந்து ஒரே லைன்ல முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, 6ஆம் இடத்துக்கே குரு வந்து உச்சமாகுறாருங்க. உச்சமாகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், ப்ரமோஷன்ஸு, இடம் மாற்றங்கள், வேற வேற பெரிய பெரிய கம்பெனில போய் வேலை பார்க்கக்கூடியது, இது எல்லாமே நடக்கும். இதே மாரி வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிரும். உத்தியோகம், ஜாப் அப்படிங்கக்கூடிய விஷயமே 6ஆம் இடம் தான். அது உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதனால நல்ல பலம் இருக்கு. காசு பணத்த சம்பாரிக்கிறதுக்கு ஏற்ற டைம் தான் இந்த டைமு. மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு. ராகு கேதுக்கு அதாவது இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் நன்மையா தான் நடக்கப் போது. படிப்புல நல்ல முன்னேற்றம், முன்பை விட ஆர்வம், ஒரு படிச்சா தான் நமக்கு லைஃபு, நமக்கு எல்லா விஷயமுமே இது மூலியமா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயங்கள உணர்ந்து, தன்னிலை உணர்ந்து படிச்சு, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருவீங்க. நல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறையா அதாவது நீங்க உங்களுடைய சுய அ மத்தவங்க யாருமே அதிகமா ஹெல்ப் பண்ணாம உங்களுடைய சுய உழைப்புனாலயும், சுய முயற்சியினாலயும் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களா நீங்க இருக்கனால, எத பண்ணுனாலும் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸு. அதே மாரி 2ஆம் இடத்துல சனி இருக்கனால, வாக்கு சனி கோப்பை குலைக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க, டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ரீதியா இருக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியா, ஜாப் ரீதியா இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பேச்ச குறைச்சுக்கணும். கும்ப ராசி வந்து நல்ல பேச்சு திறமை. பொதுவா ஜென்ரலா நல்ல திறமைசாலிகள். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப டென்ஷன குடுப்பாரு. நீங்க அமைதியா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களைய தூண்டி விடுறதுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா, உங்களோட ராசியில ராகு இருக்காரு. குரு வந்து இவ்வளோ நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால நீங்க அமைதியா கண்ட்ரோல் ஆயி இருப்பீங்க. வேண்டாம், வேண்டான்னு. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிக்க தானே செய்யும். எவ்வளோதான் பொறுத்துக்க முடியும். அதனால பொங்கி எழுந்துருவீங்க. ஆனாலும், அதையும் மீறி நீங்க கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயி, ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, கட்டாயம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிற முடியும். கவலையே பட வேண்டாம். சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கறனால, பேச்ச கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலம், நேரம், காலம் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாதம்போது, நமக்கு சாதகமான சூழ்நிலைய உருவாக்கிக்கிறது நம்மளோட கையில இருக்கு. எப்படி உருவாக்கிக்கிறது? தெய்வ வழிபாடு. காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இது எல்லாமே என்னென்ன உங்கனால பண்ண முடியுமோ, ஒரு வேலைய விட்டுட்டு நான் பண்ண சொல்லல. ஒரு பிசினஸ லீவ் போட்டுட்டு நான் பண்ண சொல்லல. உங்கனால என்ன முடியுமோ, இருந்த இடத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. மனசு சரியில்ல அப்படின்னா, அமைதியா இருந்து பழகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அமைதியா இருங்க. இல்ல இதுவும் கடந்து போகும்னு எழுதி பாருங்க. மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ வளர்த்துக்கங்க. இதுதான் சிறந்த பரிகாரம் வழி. ஓகேங்களா? குரு வந்து மறையும்போது, வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி குழப்பத்தைய பேச்ச தூண்டி விட்டுருவாரு. கோவமே வராத நபருக்கு கூட கோவத்த உண்டு பண்றதுக்கு எல்லா வேலையும் கிளீனா செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு வேலைய செஞ்சிருப்பீங்க, இல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. உங்களைய பேச்ச தூண்டி விடணும். அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, "சண்டைக்கு வாடா வந்து தான் பாரேன்" அப்படிங்கிற மாரி "வாடா, வாடா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒருத்தர் வந்து உங்கள கூப்பிடுவாங்க. அவர நீங்க எப்படி பார்க்கணும்னா, சனி தான் நம்மள இப்படி கூப்பிடுறாரு. அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கனாலே எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க. அவங்ககிட்டலாம் நம்ம போவே கூடாது. கிரகத்த ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம அமைதியா போய்க்கிறது தான் நல்லதுங்க. மாத்த முடியாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது புத்திசாலித்தனம். அதனால கும்பராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலி. அதனால என்ன செய்வீங்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. எதுக்காக இவ்வளோ சொல்றேன் அப்டின்னா, நீங்க எவ்வளோ திறமைசாலியா இருந்தாலும் சரி, காசு பணம் வருது, எல்லாமே கைக்கு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தட்டி போயிறக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்றது. உங்க வெற்றி வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சின்ன தவறுனால
அது தட்டி போயிறக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இவ்ளோ தூரம் நான் மெனக்கெட்டு மூச்ச புடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா, குடும்ப நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ, அத்தன விஷயமும் மீட்டெடுக்க முடியும். எல்லாமே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப பரிபூரணமா நல்லா இருக்குங்க. நீங்க வேலைக்கு போறதுனாலும் வேலைக்கு போலாம். அதே மாரி வீட்ல இருந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அதே மாரி டீச்சிங் பண்ணலாம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறலாம். இந்த மாரி பல ரூபங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. ஆடை ஆபரணங்கள் இருக்கு. நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவா கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, கேது இருக்கனால குடும்பத்துல வந்து நான் ஆல்ரெடி குடும்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, சனி இருக்காரு. அப்புறம் உங்க ஜென்ம ராசியில ராகு இருக்கு. இது என்னன்னா, குடும்பத்துல பிரச்சனைகள உண்டு பண்ணும். மன விரக்திய உண்டு பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதனால பொறுமையா போங்க. ஆனா கணவராக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்கனால, ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு போடுறது, 6ல குரு வர்றது, கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிரும். 3ஆம் இடம் நபருடைய தலையீடு. உங்க ஹஸ்பண்ட வேற ஒரு பொண்ணு இழுத்துட்டு போறது. உங்க ஒய்ஃப இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. நான் தப்பு தப்பாலாம் சொல்லல. நாட்ல நெறைய நடக்குது. அதனால கவனமா இருங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே எங்க போயிற போறாருன்னு அலட்சியம் கூடாது. நம்ம ஒய்ஃப் தானே எங்க போயிற போறாங்கன்னு அலட்சியம் கூடாது. இதுக்காகவே சில ஜென்மங்கள் இருக்கு. சில ஜென்மங்கள் இதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஆட்கள காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ஸோ, அதனால கவனமா இருங்க. ஒழுக்கமாவும் இருக்கணும். ஏன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கெட்டவர்ன்னு நான் சொல்ல வரல. ராகு உங்களுடைய ராசியில இருக்கு. இவ்வளோ நாளா குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப குரு பார்க்கலையா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு ஓப்பன் ஆயி, வா வான்னு ஈர்ப்பு அப்படியே அந்த மைண்டும் சரியில்லைன்னா ஏதாவது ஒரு நோக்கி போயிருவோம்ல, அந்த மாரி அமைப்புகள் உருவாகுது. 3 மாசத்துக்கு குரு பலம் ஜூன்லயா, அப்ப அந்த 3 மாசம் கடுமையான காலகட்டமா இருக்கும். அந்த காலகட்டத்துல இடம் மாறி, தடம் மாறி போயிறாதீங்க தயவு செய்து. அதே மாரி காதல் ரீதியா, மன ரீதியா பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதே மாரி கலத்தரம், திருமணத்திலயும் கொஞ்சம் பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா போயிரும். அதே மாரி 7ஆம் வீட்டுக்கு வந்து சனி பார்வை இல்லை. ராகு, கேது பெயர்ச்சியும் இல்லை. ராகுவும் அந்த பெயர்ச்சி ஆயிடுச்சு. குருவும் வந்து பலம் இல்லாதனால, இந்த வருடம் திருமணம்ங்கிறது பெருசா உங்களுக்கு பலம் இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்த பார்த்துக்கங்க. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. ஏன்னா செயற்கை கருத்தரிப்பு அந்த மாரி விஷயங்களுக்கு, இயற்கையா கருத்தரிப்பா இருந்தாலும் சரி, ராகு, கேதுக்கள் புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சும்மா ஒரு டாக்டர்ட்ட போய் ஒரு சஜஷன் எடுத்தாலே திடீர்னு இதாயிரும். அதே மாரி ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப்க்குலாம் போறீங்கன்னா, இந்த டைம்ல போயிருங்க. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம்ல போயிட்டீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு ஒரு புத்திரம் பாக்கியம் உறுதியாக இருக்கு. குழந்தை சந்தான பிராப்தம்ங்கிறது உறுதியாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் இழுபறியா இருந்ததெல்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஆயிருங்க. 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால, கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள்ல இருந்தா உங்களுக்கு நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா இழுபறியா இருந்த கேஸுகள், கடன் ரீதியா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அது என்ன கேஸா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய நன்மைகளும், மாற்றங்களும் உறுதியாக இருக்கு. கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வளர்த்து விட்டுருவாரு. அதனால ஹெல்த் ரீதியா உடனடியா டாக்டர பார்க்கணும். ஹெல்த்ல எப்பவுமே அவேர்னஸா இருங்க. எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, கடுமையான உழைப்பாளிகளா இருப்பீங்க. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கிறது, இல்ல ஏதாவது ஹெல்த்ன்னா அத அலட்சியப்படுத்திருவீங்க. காசு, பணம், பிசினஸு, ஜாப்பு இதிலேயே 24 ஹவர்ஸ் சிந்தனைகள் இருக்கும்போது, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம போயிருவீங்க. அதனால பிரச்சனைகள் வரும். அந்த மாரி கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி வந்து சனியா இருக்காரு. அவர் கூட செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, செவ்வாவும் சனியும் பார்க்கும்போது கவனமா இருந்துக்கங்க. இல்லைன்னா, ஏதாவது வந்து விபத்துகள் இந்த மாரி விஷயங்கள்
பிபி, சுகரு அது சாதாரணமா இதாயி பேனிக் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி உடல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிரும். முக்கியமா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த கால்ல கீழ வந்து பாதத்துல இன்ஃபெக்ஷன் ஆயி, மூட்டு வலி, பாத வலி இந்த மாரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ விரயம், மருத்துவ செலவுங்கிறது இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு குரு 6ல இருந்து 2 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. நெறைய வாய்ப்புகள் வரும். உங்க ராசியில ராகு இருக்கிறது பிரம்மாண்ட வளர்ச்சி, பாசிட்டிவாவோட நெகட்டிவா ஃப்ரேம் ஆகுறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். எப்படியோ பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். கலைத்துறைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டைம கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமு. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல உத்தியோகம், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்கள காமிச்சு, உங்கள ஏமாத்தி, உங்கள பனிஷ்மென்ட்டுக்கு அனுப்பி விடுறதும் நடக்கும். உங்க மேல ஒர்க் பிரஷர் அதிகமா, பாரங்கள் அதிகமா, நீங்க உங்களோட பேர இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணி வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். காசு, பணம், உத்தியோகம் இதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய பேர மிஸ்யூஸ் பண்றாங்களா? உங்களோட பதவிய மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கு ஆளாகுற மாரி, பதில் சொல்ற மாரி வரும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா லஞ்ச லாவணியங்கள ஈடுபாடு பண்ணும்போது, ஒரு டெண்டர அனௌன்ஸ் பண்ணும்போது, கையெழுத்து போடும்போதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வளர்ச்சி தான். ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுடைய ராசியில இருக்காரு. ராகு ராசியில இருந்தா, ஏதாவது பண்ணி ஜெயிச்சுருவீங்க. குரு பலம் இருக்கு. ஏன்னா, ஏப்ரல்லயே எலக்ஷன் வரதுனால, அந்த டைம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. அது சக்சஸும் ஆகும். ராகு, கேது 7லயும் அதே மாரி 2ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது, நல்ல அமைப்பு. வெற்றி வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு தான். ஆனா சில தடங்கல்கள் இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தடைய உண்டு பண்ணுவாரு. பக்கத்துல வரும் வெற்றி டக்குன்னு தட்டி போயிரும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. கட்டாயம் நீங்க ஜெயிச்சுருவீங்க. உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்குன்னு தனிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, அத வந்து என்ன செய்யுங்க, கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக! ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த வருடம் வந்து என்னன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய அற்புதமான பலன்கள். இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தாஷ்டமத்து சனி, அதே மாரி வந்து குருவும் உங்களுக்கு குரு பலம் இல்லாம அஷ்டமத்து குருவா இருந்துச்சு. அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப ராகு, கேதுவும் நல்ல பொசிஷன்ல இருக்கு. அதே மாரி வந்து சனியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பஞ்சம சனி 5ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அது போக குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு, பாக்கி ஸ்தானத்துக்கு வராரு. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டா தான் இருக்கும். சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஆண்டா தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. பொருளாதாரமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, 2மே நல்ல பேலன்ஸ்டா தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. ஒரு சில ராசிகளுக்கு பொருளாதாரம் மட்டும் பெருசா நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு அந்த மாரி இருக்கு. ஆனா உங்களுடைய ராசிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரமும் நல்லா இருக்கு. உறவுகளுடைய நிலையுமே ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, மன மகிழ்ச்சிக்கு எந்தவித குறையுமே இல்ல உங்களுக்கு. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் நல்லபடியா வெற்றி வாய்ப்ப உங்களுக்கு குடுக்கும். நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இவ்வளோ நாளா அதுலருந்து உங்களுக்கு சில விஷயங்கள எதிர்பார்த்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறக்கூடிய வருடமா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. அதே மாரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வருடம் பிறக்கும்போது அஷ்டமத்துல இருந்தாலும் அது 2ஆம் இடத்த பாக்குது. அது போக ஜூனுக்கு அப்புறம் வந்து பெயர்ச்சியாகி 9க்கு வரதுனால நல்ல பாக்கியங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து கேது பெயர்ச்சி ஆயிறாரு 10ஆம் இடத்துல இருந்து. 9ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப தொழில்ல இன்னும் நல்ல டெவலப்மென்ட் கிடைக்கும். ராகு வந்து 3ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ நீங்க என்ன விஷயத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. அது கூட வந்து 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி 2ஆம் இடத்த பாக்குது.
அப்ப நல்ல வருமானம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு 3, 4 கூடையவர் தான் சனி. உங்களுடைய ராசிக்கு. அப்ப அவர் பார்க்கும்போது, நீங்க உற்பத்தி பண்ணக்கூடியது, ஏதாவது வாங்கி விக்கிறது, இந்த மாரி என்ன பிசினஸ் பண்ணாலும் வருமானம் அப்படிங்கிறது நிரந்தரமானது. அது உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். வருமானத்துல எந்தவித தடையும் இருக்காது. ஆனா, அலைச்சல் நெறைய இருக்கும். ஏன்னா, ராகு, கேது ராகு 3ஆம் இடத்துலயும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கனால, அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஆனா, அந்த அலைச்சல்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயமா மாறும். அதே மாரி நல்ல அனுகூலத்தையும் சேர்க்கும் உங்களுக்கு. வருமானத்துல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான். நிரந்தர வருமானம், நல்ல லாபம் உங்களுக்கு 11 குடையவர் புதனு. அவர் ஒவ்வொரு மாசமும் பார்த்தீங்கன்னா, 30 நாளுக்கு ஒரு தடவ மாறிட்டே இருப்பாரு. அதனால உங்களுக்கு வருமானத்துல எந்தவித தடையுமே இருக்காது. அது கூட குருவோட சேரும்போது உங்களுக்கு நல்ல அமைப்புகளும், பலன்களும் இருக்கும். அதாவது நல்ல ஐஸ்வர்ய பிராப்தத்த பெற்றுக் குடுக்க போதுங்க. குரு 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 3ஆம் இடத்த பார்க்குறாரு, 5ஆம் இடத்த பார்க்குறாரு, உங்களுடைய ராசிய பாத்துர்றாரு. அப்ப என்ன அமைப்புகள குடுக்கும் அப்டின்னா, நீங்க இதுவரைக்கும் பிசினஸ்ல எவ்வளோ விஷயத்த டெவலப் பண்ணணும்னு நெனச்சு வச்சிருப்பீங்களோ, அத்தனையும் உங்கனால டெவலப் பண்ண முடியும். புதுசா ஒரு பிசினஸ் இந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு சனியோடைய தொந்தரவு இனிமேல் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேதுவுடைய தொந்தரவும் கிடையாது. குரு பலமும் பரிபூரணமா இருக்கு. நீங்க ஜூனுக்கு அப்புறம் என்ன விஷயம் வேணா நீங்க செய்யலாம். செய்யக்கூடிய அத்தன விஷயமும் சக்சஸ் ஆயிரும். எந்த தடைகளும் உங்களுக்கு இனிமேல் வராது. தடை அப்படிங்கிறது நீங்க நெறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. நெறைய தடைகள சந்திச்சிருப்பீங்க. அதனாலயே நெறைய வெக்ஸ் ஆயி போய் உட்கார்ந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் உங்களுடைய ராசிக்கு எந்தவித தடையும் கிடையாது. அதனால நீங்க தாராளமா தொடங்கலாம். ஜூனுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். காசு பணம்ங்கிறது மிகப்பெரிய லெவல்ல சம்பாரிக்க முடியும். தொட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமா போகும். புதுசா பார்ட்னர் கிடைப்பாங்க. உங்களுடைய ஜாதகத்துல பார்த்துக்கங்க. உங்களுக்கு புதுசா தொழில் இந்த டைம்ல தொடங்கலாமான்னு பார்த்துக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா சக்சஸ் பண்ணும். இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் டைம் நல்லா இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன திசா புத்தி, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, சனி இதோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நெறைய நல்ல அமைப்புகள் தான். 9ஆம் இடம்ங்கிறதே ப்ரமோஷன் ஸ்தானம் தான். ஸோ, அதனால அந்த இடத்துல உங்களுக்கு குரு வரதுனால, திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். நீங்க அதுல சீனியாரிட்டில இல்லைன்னா கூட ஒரு ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல வருமானம் பார்க்க முடியும். நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்க முடியும். உங்களுடைய உழைப்புகள் அங்கீகரிக்கப்படும். அதாவது உங்களுடைய மேனேஜ்மென்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல பொசிஷன் குடுப்பாங்க. நல்ல சேலரி இன்கிரிமென்ட் குடுப்பாங்க. மன நிறைவான ஒரு வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் உத்தியோக மாற்றங்கள் இருக்கு. நீங்க வேற கம்பெனிக்கு போகணும்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. அதே மாரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்கணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்கலாம் இந்த டைம் ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைச்சிரும். 9ல குரு வந்துட்டாரு. 3ல ராகுவும், 9ல கேதுவும் வரக்கூடிய காலகட்டங்கள் கட்டாயம் கிடைச்சிரும். டிசம்பருக்கு மேல வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ, படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தடைகள், தாமதங்கள் இருக்கு அப்டின்னா, அருகில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி 2 தீபம் போடுங்க. தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, அதுல வெள்ளெருக்கு திரிய யூஸ் பண்ணி போட்டீங்க அப்டின்னா, கட்டாயம் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நெறைய பேர் அங்க போணும்னு ஒரு கனவோட, லட்சியத்தோட இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இந்த பரிகாரத்த செய்யும்போது கட்டாயம் நடந்துரும் உங்களுக்கு. நினைக்கக்கூடிய விஷயங்கள சாதிக்க முடியும். நல்ல ரிசல்ட் வரும். நீங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல ராகு, அதாவது எடுக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே மக்கப் பண்ணி அப்படியே எழுதுறது, ஓனா ரைட் அப் பண்றது, குரு பலம் பாக்கியஸ்தானத்துக்கு இருக்கு. உயர்கல்விகளுக்கெல்லாம் போறது, அந்த இடத்துல நல்ல உங்க திறமைகள காமிக்கிறது, படிக்கக்கூடிய விஷயங்கள்ல படிப்பு நான் நல்ல டெவலப்மெண்ட்டா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன விஷயத்த எடுக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, என்ன விஷயத்த சாதிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அத்தனையுமே உங்களுக்கு சக்சஸ் பண்ணி குடுத்துருவாரு. குரு, ராகு, கேதுக்களும் நல்ல அமைப்புகள்ல இருக்கு. குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, இந்த வருடம் நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஒரு நல்ல காலேஜ்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். நல்ல ஸ்கூல்ல சீட் கேட்டாலும் கிடைக்கும். அதாவது 10த் வரைக்கும் படிச்சுட்டு +2க்கு வேற ஸ்கூல் போகணும்னு நெனச்சா கூட, கட்டாயம் கல்வியிலயும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா, என்ன அப்டின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அதனால என்னன்னா, நீங்க நல்லா ரைட் பண்ணி எழுதி பழகிக்கங்க. அது
உங்களுக்கு சக்சஸ குடுத்துருங்க. ரைட்டிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல சக்சஸ குடுக்கும். ஸோ ஏன்னா 11 கூட ஒரு புதனா வரதுனால, நீங்க ரைட் பண்ணி எழுதி எழுதி பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு சக்சஸ். அது பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ கூட நீங்க எழுதி பாருங்க. அதனால ஒண்ணும் கிடையாது. இந்த தப்பு கிடையாது. பொதுவாவே இந்த வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம், இந்த டைம்ல ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்டின்னா 3 குடையவர் உங்களுக்கு 5ல இருக்காரு. அதே மாரி குரு பலமும் 3ஆம் இடத்துக்கு இருக்கு. ராகுவும் 3ஆம் இடத்துக்கு வரதுனால, இன்ட்ரிவ் அப்படிங்கக்கூடிய இடம் 3ஆம் இடம். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் ஒரு வேலை கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவா வேலை கிடைக்குமா அப்படின்னா, இந்த வருஷம் கட்டாயம் உறுதியாக கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கும், தகுதிக்கும் ஏற்ற கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க விரும்பின உங்களுக்கு ஏற்ற ஃபீல்டுலயே நல்ல வேலை கிடைச்சிரும். நல்ல சேலரிலயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே விருச்சக ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்திருக்கு. அதுக்கு வந்து 3ஆம் அதிபதி 5ல இருந்து 2 பாக்குது. குருபலமும் இருக்கு. இருந்தாலும் கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். முகம் தெரியாத ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட உங்க பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க. உங்களுடைய ஃபோட்டோ ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அக்கவுண்ட் டீட்டெயில்க்கு ஷேர் பண்ணாதீங்க. தெரியாத லிங்க்ல பிரஸ் பண்ணாதீங்க. இதெல்லாம் என்னன்னா 3ஆம் இடம்ங்கிறது கம்யூனிகேஷன்ஸு. சோசியல் மீடியாவும் 3ஆம் இடம் தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ராகு 3ஆம் இடத்த வலுத்து வந்திருக்கு. உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் 3ஆம் இடம் சனியோடது. சனியோடைய வீட்டுக்கு அதுவும் மகர ராசிக்கு ராகு டிசம்பர்ல வரப்போது. குருவோடைய பலம் வேற அதுக்கு பொருந்தி இருக்கனால, ஏமாற்றங்கள அதிகமாக கொடுக்கும். அதனால யாருக்கும் என்ன செய்யணும், உங்களுடைய பிரைவேட் நம்பர் குடுக்காதீங்க. சோசியல் மீடியால, இன்ஸ்டாலலாம் போய் சேட் பண்ணாதீங்க. நீங்க உங்க பக்கம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க கிட்ட கூட ஃபோன்ல இன்னொருத்தங்கள பத்தி இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லாதீங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி, உங்களுடைய பேர கெடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ, அத்தன வேலையும் பண்ணுவாங்க. 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. அப்போ மனதுக்கு பிடித்த நபர்களே உங்களுடைய இதயத்த குத்தி கிழிக்கிறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுருவாங்க. இந்த காலகட்டத்தில யாரையும் நம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க ஒர்க் பண்ற இடத்துல லீவ் போட்டு போறீங்க. நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. செக்ல கையெழுத்து போட்டுட்டு, அத டிராவுக்குள்ள வச்சு பூட்டிட்டு, நீங்க போறீங்க. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்கன்னு குடுத்துருந்தீங்கன்னா, அந்த செக்க ஃபில் பண்ணி அவங்க போட்டுருவாங்க. ஜாமீன் போடாதீங்க. என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னுடைய இது தானே, க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்னுடைய உறவினர் தானே நீங்க போய் போட்டுருவீங்க. ஜாமீன் போட்டீங்கன்னா, கடைசில பணத்த நீங்க கட்டுற மாரி வரும். இது மாரி எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம பண்ணாதீங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள், அதே மாரி டைப் பண்ணக்கூடியது, செல்ஃபோன்ல வந்து பிரைவேட்டா சேட் பண்ணக்கூடிய விஷயங்கள், இன்ஸ்டால டிஎம்ல போய் பேசுறது, இந்த மாரி எதுவுமே வேண்டாம். நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருந்தீங்கன்னா கவனமா இருக்கணும். இல்லன்னா உங்களுடைய பேரு நீங்க தப்பு செய்றீங்க, செய்யல 2வது முடிஞ்சிரும். கிழிஞ்சு போயிரும். அந்த மாரி இருக்கு. 3ஆம் இடத்துல ராகு, ராகு, ராகு. கட்டாயம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட குடுத்துருவாரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஃபோன்ல பேசும்போது கூட கவனமாக இருங்க. பெண்களுக்குங்க, பொதுவா நல்லா இருக்கு. அமைப்புகள் நல்லா இருக்கு. நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். புதுசா செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் குரு பாக்கியஸ்தானத்துல இருக்கனால, சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய புதுசா ஒரு வேலைக்கு போறீங்களா? உடனே கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். நல்ல சேலரி கிடைக்கும். ஒரு தொழில் செய்றீங்களா? அதுவும் சக்சஸ் ஆகும். காசு பணம் வேணுமா? அதுவும் கிடைச்சிரும். 2ஆம் இடத்துக்கு சனியுடைய பார்வை இருக்கு. எல்லாமே நல்ல அமைப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஆனா, நீங்க என்னன்னா முயற்சி பண்ணணும். அதே மாரி வந்து உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு, உங்களுடைய ஒர்க் உண்டுன்னு இருங்க. பொதுவா உங்களுடைய ராசிக்கு கண் திருஷ்டி அதிகம். முக்கியமா விருச்சக ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்டின்னா, எல்லாத்த விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கறனால, அழகுல சொல்லல, வேலையில. ஸோ வேல பார்க்கறது வந்து மத்தவங்கள காட்டிலும் நீங்க ஸ்பீடா பண்ணுவீங்க, திறமையா பண்ணுவீங்க. அது அவங்களுடைய இயலாமை வந்து உங்களை எப்படியாவது பழிவாங்க தூண்டி விடும். ஸோ ஒரு விஷயத்த வந்து நீங்க ஸ்மார்ட்டா பண்ணும்போது, மத்தவங்க பொசசிவ் ஆவாங்க, பொறாமப்படுவாங்க. என்னன்னா, உங்கள எப்படி கீழ இறக்குறது? என்ன பண்ணலாம்? அப்படின்னு இருப்பாங்க. ஆனா, உங்கனால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, எதிரிகள் இடம் 6ஆம் இடம். அந்த எதிரிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஸோ என்ன அப்படின்னா, இந்த செவ்வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, கூடவே இருந்தே செவ்வாழைங்கிற மாதிரி, உங்க கூடவே தான் உங்க எதிரிகள் இருப்பாங்க. அதனால உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. நண்பர்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. ஸோ அதனால நீங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்கள எப்ப இறக்கி விடலாம், அதுல சந்தோஷம் காணலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருப்பாங்க. இத நெறைய பேர் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஆனா இந்த டைம்ல ரொம்ப உஷாரா இருங்க. முக்கியமா பெண்களுக்கு. சனி 5ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு.
தேவையில்லாத அவமானங்கள தேடி தந்துருவாரு. அதனால கவனமாக இருங்க. அதே மாரி வந்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க தானேன்ட்டு நீங்க ஃபோட்டோ அனுப்புறது, சேட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அதனால உங்களுக்கு பிளாக்மெயில் அந்த மாரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பேரண்ட்ஸ் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லணும். நீங்க வெளியில போறதுனா இருந்தாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட போறதா இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன கரெக்ட்டா சொல்லிட்டு போங்க. இல்ல உங்களுடைய நீங்க திருமணம் ஆனவங்களா இருந்தா கணவர்கிட்டயும், திருமணம் ஆகாதவங்களா இருந்தா பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிருங்க. பேரண்ட்ஸ் சொல்லி விடலன்னா போக தான் கூடாது. இல்ல ஒரு விஷயத்த பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்ல முடியல, ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்ல முடியலன்னா, செய்யாம இருக்கிறது தான் நல்லது. செஞ்சு மாட்டிக்காதீங்க. காலங்களும், நேரங்களும் சரியில்லாதம்போது, நம்மளுடைய ஆசாபாசங்கள விட்டு குடுக்குறதுல தப்பே கிடையாது. டைம் சரியில்ல அப்டின்னா, நமக்கு அங்க போனா கட்டாயம் நல்லது நடக்காதுன்னா, அத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ஸோ, அதனால ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாவே ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு பெண்களுக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு திருமணம் பிராப்தம் இருக்கா அப்படின்னா, குருபலம் இருக்கு. பரிபூரணமா இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த டைம்ல எடுத்தான்னா நிச்சயம் அடுத்தது மேரேஜ். அந்த மாரி டக்கு டக்குன்னு உங்களுக்கு நடந்துருங்க. திருமணத்துல ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்கு. குருபலமும் பரிபூரணமா இருக்கனால தாராளமாக திருமணம் பண்ணலாம். அது கூட உங்களுடைய ஜாதகத்துல அ 7ஆம் அதிபதியோடைய இது களத்திர ஸ்தானாதிபதியோட திசா புத்திகள்லாம் நடக்குதான்னு பார்த்துக்கங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கனால காதல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் வரும். அந்த இது சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருபலமும் இருக்கு. ஆனா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 குடையவர் அவரு தான் 5ல போய் உட்கார்ந்திருக்காரு. காதல் ரீதியா பிரச்சனையும், மனக்கசப்பும் கட்டாயம் வந்துரும். 2ஆம் இடத்துல இருக்கனால, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு நீங்க விரும்புன நபர் மனதை அதாவது கன்னா பின்னான்னு குத்தி கிழிக்கிற மாரிலாம் சில இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, சனிக்கு திரிகோணத்துல கேது வராரு. டிசம்பருக்கு அப்புறம். அதனால பிரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம்ன்னு கேட்டு வராதீங்க. ஒண்ணு இல்லன்னா அடுத்த ஒண்ணு அப்டின்னு சொல்லி கடந்து போய் பழகிக்கங்க. கல்யாணம் ஆனா அத சேர்த்து வைக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு விஷயம் பிரிஞ்சு போது, ஒரு உறவுகள் ஈஸியா பிரியுது அப்டின்னா, அது உங்களுக்கு ஒர்த் இல்லன்னு அர்த்தம். நெறைய பேர் இத தான் கேட்டு வராங்க. பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு வாழ்க்கை இல்ல. செத்து போயிரலாமான்னு இருக்கு அப்டின்னா, நான் என்ன சொல்றது சொல்லுங்க? சரி போன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, உங்கள விட்டு ஒருத்தவங்க போறாங்கன்னா, உங்க கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லன்னு நீங்க நெனச்சுக்கங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் தியாகம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த லைஃப்ல நீங்க டெவலப் ஆகி போறத மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர, வேற எதுவும் யோசிக்காதீங்க. பரவால்ல. அதே மாரி உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள், வில்லங்கங்கள்லாம் நீங்கும். 5ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 5ஆம் இடத்த குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனாலும் நான் ஏன் வந்து இந்த காதல் பிரச்சனை சொல்றேன் அப்டின்னா, மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு சனி தான் காரணம். அதனால 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சனி அவருடைய வேலைய செய்வாரு. குரு அவருடைய வேலைய கட்டாயம் செய்வாரு. ஸோ எந்த விஷயத்த நீங்க ஹைப் பண்ணணுங்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ குருவ பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். பொருளாதார ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் கைக்கு வரும். அதுல இருந்து நீங்க உங்களுடைய சொத்துக்கள வாங்கி சேர்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் இடத்த பார்க்கறனால ஒரு வீட்ட வாங்கி வாடகைக்கு கூட விடுறதுக்கு உண்டான அமைப்புகள் கூட இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, வெளியூரு, வெளிமாநிலங்கள், வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள், புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள். குரு பலம் உங்களுக்கு நெறைய இருக்கனாலயும், குரு ஸ்தானத்துக்கே குரு வரதுனாலயும், உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஒரு குருநாதர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்த தெய்வத்த உபாசனை பண்றது மூலியமா, உபாசனை சீக்கிரமா சித்தியாகும். அதே மாரி உங்களுக்கு நல்ல ஆன்மீக பற்று, ஆன்மீகத்துல ஈடுபாடு இருந்தா, உங்களுக்கு பிடித்த தெய்வத்த எடுத்து உபாசனை பண்ணும்போது, உபாசன தெய்வத்த நேரடியா பார்க்க முடியும். நேரடியானா, அப்படி சினிமால காமிக்கிற மாரிலாம் வராது. பட் ஆனா அத உணர முடியும். கட்டாயம் உணர முடியும். உபாசனை எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலம். முக்கியமா குருவும், கேதுவும் இணையக்கூடிய காலம். இது எப்பவுமே வராதுங்க. குரு, கேது தான் ஒருத்தங்க ஆன்மீக நிலையில உயர்த்தி கொண்டு போய் செல்லும். குருவும், கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள குறிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. அதனால நீங்க வந்து ஒரு சித்த நிலை, அடுத்தது ஆன்மீகல ஒரு குருவா மாறுறது, ஆன்மீக நிலையில உங்கள உயர்த்தி கொண்டு போறதுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு. இந்த காலகட்டம், இந்த வருடம் அருமையான அமைப்பு இருக்குது. அதனால கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா லெவல்லயும் நீங்க உயர்வாக வரக்கூடிய அமைப்புகள். தந்தையாருக்கு தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். அப்பா இருக்காரு அப்டின்னா, அப்பாவுடைய ஹெல்த்த ரொம்ப பார்த்துக்கணுங்க. அவருக்கு மருத்துவ கண்டம் இருக்கு. அதே மாரி
தந்தை வழி சொத்துக்கள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா வந்து உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும். திருமணமானவர்கள் பிரிந்தவர்கள சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில பாக்கிய ஸ்தானத்தில குரு இருக்கனால, பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. அது மட்டும் இல்லாம கேதுவும் அங்க வர்றதுனால, சட்டம் பிரச்சனை சட்ட ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, அந்த சட்ட சிக்கல்கள் தீர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா, குரு, கேது சட்ட சிக்கல்கள நிவர்த்தி பண்ண வைக்கும். அதே மாரி உங்க மேல கேஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சகல விதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால, ஈஸியா பேரு, புகழ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பேரு, புகழ் அப்படிங்கிறதே 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துக்கு குருவும் வராரு, கேதுவும் வருது. இந்த காம்பினேஷன்னால உலக புகழ் அப்படிங்கிறது எந்த ராசிக்கு இருக்கோ இல்லையோ, விருச்சக ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கலைத்துறைக்கு இருக்கு. அதனால கட்டாயம் இந்த டைம யூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கேரக்டர்ல நடிக்கிறதா? நான் இந்த விஷயத்த பாடுறதா? நான் இந்த விஷயத்த எழுதுறதா? அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. எந்த வாய்ப்பு வந்தாலும் அத நீங்க செவ்வனே பட்சத்தில் மிகப்பெரிய லெவல்ல உயர்வான நிலை வந்துரும். பெரிய பேரும் புகழும். வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆனாலும் ஆயிருவீங்க. வெளிநாடுகளுக்கு சென்று உங்க கலை விஷயங்கள இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய புரோகிராம நடத்துவீங்க. நெறைய வருமானம் வரும். உயரிய விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த விருதுகள் கிடைக்கும். அதே மாரி மக்களிடையே ஈஸியா உங்களுக்கு ஜனவசியம் கிடைக்கும். ஈஸியா ஃபேமஸ் ஆயிருவீங்க. அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசாங்க அதிகாரிகள் இருக்கீங்களா? விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகளுக்கு மிக சூப்பரா இருக்கு. ஏன்னா, குரு, கேது காம்பினேஷன் நல்லா இருக்கு. ராகுவும் நல்லா இருக்காரு. சனியும் நல்லா இருக்காரு. தொட்டது எல்லாமே சக்சஸு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளும், அங்கீகாரங்களும் கிடைக்கும். உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய அத்தன பிரஷரும் நீங்கிரும். உங்களுடைய வேலைய நீங்க ஃப்ரீயா செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே மாரி ஒரு இடத்துக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த நம்மளோட சொந்த ஊருக்கே போயிரலாம். இந்த பிளேஸ்ல போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பணி மாற்றங்கள் நெறைய பேருக்கு இருக்கு. ப்ரொமோஷனும் நெறைய பேத்துக்கு இருக்கு. கட்டாயம் ஒரு ப்ரொமோஷன் இருக்கு. பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. ஆனா என்ன 3ஆம் இடத்துல ராகு. கம்யூனிகேஷன் லெட்டர் எழுதுறது, கையெழுத்து போடுறது, படிச்சு பார்க்காம எதுவும் போடாதீங்க. உங்களோட கையெழுத்த மிஸ்யூஸ் பண்றது, அதே மாரி டெண்டர் இந்த மாரி விஷயங்கள், முறைகேடான விஷயங்களுக்கு உங்களுடைய பேர யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. நீங்க உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. உங்களுடைய நேரத்த மத்தவங்க யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கங்க. அதனால கவனமாக இருங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயத்துல ஒரு தடவைக்கு 2 தடவ படிச்சு பார்க்கணும். அதே மாரி நல்ல அமைப்புகள்லாம் இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம். நெறைய காசு பணம், பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய அ மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும்போது, அது மூலியமா காசு பணமும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பேரும், புகழும் கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளுக்கு விருதுகள் வா வ கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. பரிசு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு, வருடம் பிறக்கும்போதே வந்து இந்த ஏப்ரல் வந்து இந்த டிசம்பருக்கு அப்புறம் தான் ராகு, கேது பெயர்ச்சி வருது. அதுக்கு முன்னாடி ராகு, கேது பெயர்ச்சி கிடையாது. ஆனா ஜூனுக்கு அப்புறம் தான் குரு பெயர்ச்சியும் வருது. ஆனா எலக்ஷன் ஏப்ரல்லயே வந்துருது. ஸோ அதனால வெற்றி வாய்ப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான். அ சனியும் வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்காரு. அவர் வந்து 11ஆம் இடத்த பார்க்குறாரு. அது ஒண்ணு தான் நல்ல பாயிண்ட்டு. ஆனாலும் 4 கூடையவர் 5ல போயிருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டா இருந்தாலும் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கு. பதவி ஸ்தானத்திலேயே ராகு இருக்கு. நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சவரா இருந்தீங்க அப்படின்னா, உங்க பதவிய பிடுங்காம ராகு விடாது. நீங்க ஒரு நல்ல ஜோசியர பார்த்துக்கிட்டு, பூஜைகள், பரிகாரங்கள், வேள்விகள், யாகங்கள்லாம் நடத்துங்க. தெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க. என்ன உங்கனால பரிகாரங்கள் செய்ய முடியுமோ, அது எல்லாமே செஞ்சுக்கங்க. இல்ல நீங்க எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, என்கிட்ட கேளுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு ஆன்ஸர் பண்றேன். ஆனா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்துல இருக்கவங்களுக்கு, அரசியல்வாதியா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல வெற்றி கிடைக்கணும். பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, கட்டாயம் முடியாது. 4ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. இது வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு மேல தான் கால நேரங்கள் நல்லா இருக்கு. குரு பலமும் ஜூனுக்கு அப்புறம் வரதுனால, பதவி இருந்துச்சுன்னா, அந்த பதவிய புடுங்கும். நீங்க ஒரு எம்.எல்.ஏவா இருக்கீங்க. எம்.எல்.ஏ இதுதானே வருது. அதெல்லாமே பதவி அது ஒரு பதவி தானே. அந்த பதவிய புடுங்கிரும். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்ல அப்டின்னா, கட்டாயம் தோல்விகள சந்திக்கிறது. மக்கள் கிட்ட வந்து ஒரு நல்ல அ ஒரு இதா ஃப்ரேம் ஆக மாட்டீங்க. ஒரு ஜனவசியம் இருக்காது. உங்க மேல அதிருப்தி, கோவங்கள்
நீங்க இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால ஜனவசியத்த உண்டு பண்ணணும். ஜனவசியத்த உண்டு பண்றதுக்கு கணபதி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பரிகாரங்கள் பண்ணும்போது, ஜாதக ரீதியா அந்த தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாயி உங்களுக்கு வெற்றி வாய்ப்ப குடுக்கும். பொதுவா விருச்சக ராசிய பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியா நல்ல உயர்வு, ஐஸ்வர்ய பிராப்தங்கள், சகல விதமான சௌபாக்கியங்கள், குரு பலம், குருவுடைய ஆசீர்வாதம், உபாசனை தெய்வங்களுடைய வழிபாடுகள் இது எல்லாமே பரிபூரணமா நல்லா இருக்கு. நீங்க வந்து வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சோசியல் மீடியா, கையெழுத்து போடக்கூடியது, ஜாமீன் போடக்கூடியது இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். மத்தபடி எல்லாமே ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதேவ், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து உங்களுக்கு பிறக்குது. இந்த வருடம் பிறக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. என்ன அப்படின்னா குரு வந்து உங்களுடைய ராசிக்கு வராது. அஷ்டமத்து சனி விலகிருச்சு. பரிபூரணமா சனியுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு இல்ல. அதே மாரி ராகு, கேது பிரச்சனைகள் இருக்கு. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய ஜென்ம ராசியில கேதுவும் இருக்கு. அதே நேரத்துல குருவும் இருக்காரு. பொதுவா அந்த ராகு, கேதுக்கள்னால பிரச்சனைகள் இருந்தாலும், குரு பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்கு அதுக்குண்டான பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. பொதுவாவே கடக ராசிக்கு நல்ல நன்மைகளா தான் இருக்குது. எத நெனச்சும் நீங்க கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நாளா வந்து கஷ்டங்கள அனுபவிச்சுட்டீங்க. அதனால இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். நல்ல காசு, பணம், நல்ல வருமானம், பலவிதமான சகல விதமான சௌபாக்கியங்கள் இது எல்லாமே இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. அதிர்ஷ்ட ஸ்தானத்த குரு பார்க்குறாரு. தெய்வ கடாட்சம் அமைப்பு இருக்கு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் தொழில் ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா, கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அதிபதியா இருக்காரு. செவ்வாய் வந்து சனி கூட வருட ஆரம்பத்துல சேர்ந்திருப்பாரு. ஆனா 45 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றாரு. அப்போ உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கு. 10ஆம் இடத்துக்கு சனியுடைய தாக்கங்கள் இல்ல. ராகு, கேதுவுடைய தாக்கங்கள் இல்ல. அதனாலயே நல்லா வந்து டெவலப் பண்ண முடியும். தொழில் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு. பலவிதமான ஐஸ்வர்ய பிராப்தங்களே கொண்டு வந்து குடுத்துரும் உங்களுக்கு. காசு, பணம், வருமானம் வரதுல தடை இருக்கு அப்படின்னா, 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஆனா, குரு உங்களுக்கு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் இது அப்படியே மாறிரும். எப்படி மாறும் அப்படின்னா, இவ்வளோ நாளா நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குடுத்த பணம்லாம் ஏதாவது ஒரு இடத்துல லாக் ஆயிருக்கும்ல. அது எல்லாம் வருமானங்கள் வர ஆரம்பிச்சுரும். அதனால தொழில நல்லா டெவலப் பண்ண முடியும். தொழில் நல்லபடியா ரன் பண்ண முடியும். தொழில்ல இருந்து நிரந்தரமான வருமானங்கள் உறுதியாக இருக்கு. நல்ல லாபங்கள சந்திக்க முடியும். உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி. சனி வந்து 9ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்க்கறதுனால, தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். காசு, பணம் வரும். நீங்க நெனச்ச விஷயங்கள், ஆசை, அபிலாசைகள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க இந்த வருடம் வந்து அனுபவிக்க போறீங்க. பொதுவாவே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்டின்னா, கட்டாயம் வழிபாடு பண்ணிக்கங்க. திங்கட்கிழமை அம்மன் வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாரியம்மனோ, அல்லது பகவதி அம்மனோ வழிபாடு பண்ணாலே போதுமானது. அல்லது சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய தாயார வழிபாடு பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் உங்க திங்கட்கிழமை வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். என்னால ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கேன். அதனால கோவிலுக்கு போக முடியாதுன்னா பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. டெய்லி சந்திரன் ஒருவர வளர்பிறை சந்தன வழிபாடு பண்ணுங்க. இந்த கடக ராசிக்கு நிலாவ பார்த்து வழிபாடு பண்ணாலே பலவிதமான அற்புதங்கள் உங்களுக்கு குடுத்துரும். அதனால கவலைப்பட வேண்டாம். குரு வந்து உங்களுடைய ராசிக்கு ஜூன் மாசம் வராரு. அது இல்லாம அதிசாரத்துல 2ஆம் இடத்துக்கு வேற போறாரு. எப்போன்னா அக்டோபருக்கு மேல போறாரு. அப்போ காசு பணம்ங்கிறது உங்களுக்கு ஒரு இவ்வளோ நாளா வந்து டைட் பொசிஷன்ல இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து என்னன்னா, காசு பணம் நெறைய ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சுரும். அப்போ பிசினஸ நல்ல குரோத் பண்ணிக்கலாம். அதுல நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், லாபங்கள கட்டாயம் ஈட்டிறலாம். உங்களுக்கு 4 குடைவரும் 11 குடைவரும் சுக்கிரனா இருக்கனால, அவர் மாதம் மாதம் மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால, அதனால பெரிய லெவல்ல உங்களுக்கு பிரச்சனைகளே கிடையாது. ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். முக்கியமா பிசினஸ் குடுத்து ஒரு பக்கம் பணம் லாக் ஆயிருக்கு அப்படின்னா, அந்த லாக் ஆன பணம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு இந்த வருடம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமானது. ஏன்னா உங்களுக்கு 6 குடையவர் குரு. அவரு உங்களுடைய ராசியிலே வந்து உச்சமாகறதுனால, உத்தியோகத்தவங்களுக்கு டபுள் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாரி தான். நல்ல அமைப்புகள். பல வருடங்கள் கழித்து உங்களுடைய ராசியில இதுக்கு முன்னாடி 12 வருஷம் ஆயிருக்கும்.
அதான் பல வருடங்கள் சொல்றேன். பல வருடங்கள் கழித்து இந்த வருடம் உங்க ராசியில குரு உச்சமாகுறாரு. அப்போ 6 குடையவர், 9 குடையவர். 6ஆம் அதிபதிங்கிறது என்ன? நல்ல காசு பணம் வர்றது. அதே மாரி உத்தியோகம் இது எல்லாமே. 6ஆம் இடம்ங்கிறது வெற்றியும் கூட. அதனால இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களும் குடுக்கணும்ல. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய ராசியில குரு வந்து உச்சமாகும்போது, இவ்ளோ நாளா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ, அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் பிரதிபலனா நல்ல சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெறைய நன்மைகள் தான் நடக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல இது சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. நீங்க எதிர்பார்த்த விட பல மடங்கு ஊதிய உயர்வுகள் கிடைக்கிறது. உத்தியோகத்திலேருந்து அடுத்தடுத்த விஷயத்துக்கு புரமோஷன் ஆயி டெவலப் ஆயி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. பொதுவாவே சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. படிப்புல மிகப்பெரிய லெவல்ல நீங்க வந்துருவீங்க. படிச்சு முடிச்சோனே வேலை கிடைக்கும். உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போறது, உயர்கல்வி நல்ல இடத்துல வந்து பிளேஸ் ஆகுறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குரு உச்சமாகுறது வந்து சகல விதமான தோஷங்களையும் என்ன செய்வாரு? சரி பண்ணி குடுப்பாரு உங்களுக்கு. பொதுவா குரு வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள செய்யக்கூடிய காலகட்டங்கள். இந்த டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலயும், கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்காரு. இந்த கேது வரக்கூடிய காலகட்டங்கள்ல மனம் அப்படிங்கக்கூடிய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி பழகிக்கங்க. சந்திரன், கேது சேரக்கூடிய விஷயம் பெரிய லெவல்ல நல்லது கிடையாது. இந்த ராகு, கேது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கேது வந்து மன சிக்கல்கள் அல்லது டிப்ரஷன்ஸு இந்த மாரி விஷயங்கள குடுக்கும். நம்ம திடீர்னு சந்தோஷமா இருப்போம். திடீர்னு மூட் அப்செட் ஆகும். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள கிரியேட் பண்ணி குடுக்கும். இனம் புரியா கவலைகள், மனப்பதட்டங்கள ஏற்படுத்தி குடுக்கும். நன்மை மட்டுமே நான் சொல்லக்கூடாது. ராகு, கேதுக்கள்னால தீமைகள் தான் உண்டாகும். நான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரன் மேல கேது வரும்போது தாயாருக்கு கண்டம், மாமியாருக்கு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி சந்திரன் வந்து மனச குறிக்கும். அதனால மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இனம் புரிய கவலை, டிப்ரஷன்ஸ் இதெல்லாம் வராம தவிர்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பல அற்புதமான பலன்கள உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமத்து சனியில வந்து நெறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அதிலேயே ஏகப்பட்ட பாடங்கள கத்து வச்சிருப்பீங்க. அதனால இப்ப வரக்கூடிய கேது வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நெனைக்கிறேன். ஏற்கனவே அடி வாங்குனவங்களுக்கு, இப்ப புதுசா அடி வாங்குனா வலிக்குமா? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நான் உங்களைய கஷ்டப்படுத்துறதுக்கு சொல்லல. ஆனா இந்த கேது வந்து வரும்போது இந்த மாரி விஷயங்கள குடுப்பாரு. அத சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈஸியா கடந்து போயிற முடியும். அது போக பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன், கேது காம்பினேஷன் அவ்வளோ நல்ல காம்பினேஷன் கிடையாது. ஆனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியங்களும் குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குருநாதர் வழிபாடு, ஒரு தெய்வத்துடைய அனுக்கிரகம் அதே மாரி வந்து, அம் நீங்க நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி, ஒரு புனித யாத்திரை போறது, புனித நதிகள்ல நீராடக்கூடிய அமைப்புகள், குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள ஏற்படுத்தி குடுப்பாரு. இந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பெயர்கள ஏற்படுத்தி குடுப்பாரு. நீங்களுக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு நல்ல பேர் தான் இருக்குன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, உங்களுடைய பேர் பிரபலியமாகும். ஒரு பேர், புகழ் அதாவது நன்மதிப்பு அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நீங்க யாருன்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய டைமு. அது கூட பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இது கிடைச்சிட்டாலே மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிறலாம். அதே மாரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குங்க. 6 குடைவர் உங்களுடைய ராசியில உச்சமாகிறது வந்து, நீங்க நினைக்கக்கூடிய, விரும்பக்கூடிய அத்தனையுமே நடக்கப்போது. அவரே 9ஆம் அதிபதியா இருக்காரு. அதனால வந்து என்னன்னா, சொத்து சேர்க்கை உண்டு. வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாரி பிராப்தம்லாம் உறுதியாக இருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குரு உச்சமாகறதுனால இன்ன பலன் தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது. 9 கூடியவர் பாக்கியாதிபதிங்கிறதுனால கடன் ரீதியா யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க எல்லாமே இந்த வருடத்துல கடன்ல இருந்து ரிலீவ் ஆயிற முடியும். என்னடா இது நமக்கு எந்த சோர்ஸுமே இல்லையே! எப்படி கடன்ல இருந்து ரிலீவ் ஆகும்ன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. அதாவது கிரகம் ஒரு விஷயத்த குடுக்கணும்னு நினைச்சுச்சுன்னா, எப்படி வேணா குடுத்துரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 6 கூடையவரும் 9 கூடையவரா இருக்காது. அதாவது கடன குடுத்தவரே பாக்கியாதிபதியா இருக்கும்போது, உங்களுடைய ராசியில உச்சமாகறனால, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகிரும். ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து விலகிரும். அது உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கட்டாயம் அதுக்கு உண்டான தீர்வு, நீங்க எப்படி அதுலருந்து வெளில வரணும்?
சின்ன வழிபாடு அதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இத நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க. முக்கியமா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை வெளிவரும்னு சொன்னேன்ல, அதே மாரி தேக ஆரோக்கியத்த கவனமா இருக்கணும். குரு வந்து காசு பணத்த குடுப்பாரு. அதே நேரத்துல உடல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் என்ன செய்வாரு? பெருசு பண்ணிருவாரு. அவருடைய வேலை வளர்க்கறது மட்டும் தான். நோய் ஏதாவது சின்னதா இருந்தா பெருசா வளர்த்து விட்டுருவாரு. ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் தீமையான பலன்கள் என்னவென்றால், ஹெல்த்த ரொம்ப ரொம்ப பாத்துக்கணும். தேக ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். குரு உச்சமாகுறாருன்னா, காசு, பணம் வரும். ஆனால், உடல அப்படியே கெடுத்து விட்டுருவாரு. அதனால சாதாரண பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய லெவல்ல ட்ரீட்மெண்ட் போற மாரி. அது மாரி ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரெயின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப கவனமா பாத்துக்கங்க. முக்கியமா பெண்களா இருந்தா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தாயார் வழிக்கு அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு. உங்களுக்கும் சர்ஜரி அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல இருக்கு. அந்த அஷ்டமாதிபதிய குரு உச்சமாயி பார்க்குறாரு. 6 கூடையவரும் அஷ்டமாதிபதியும் தொடர்பு இருக்கும்போது, அறுவை சிகிச்சை இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. கூடுதல் கவனம் தேவை. ஒரு சின்ன பிரச்சனைன்னா உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சினாலே போதுமானது. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து இதெல்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு. கோர்ட்டு, கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு நீங்க தான் ஜெயிப்பீங்க. உங்க மேல யாராவது கேஸ் போட்டிருந்தாலும் நீங்க ஜெயிப்பீங்க. நீங்க யார் மேல கேஸ் போட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு, கேஸு எல்லாமே உங்களுக்கு வெற்றி ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. முக்கியமா 5ஆம் இடத்த குரு பார்க்கிறதால புத்திர பாக்கியம் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கிறதுனால களத்திர பாக்கியம் இருக்கு. திடீர் திருமணம் அமைப்பு, குரு பலம் பரிபூரணமாக இருக்கனால, திருமண பேச்சுக்கள் ஆனாலே திடீர்னு திருமணம் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்பு. யாரையாவது நீங்க விரும்பியிருக்கீங்க அப்படின்னா, குரு 5ஆம் இடத்த பார்த்து, 7ஆம் இடத்த பார்த்து, 9ஆம் இடத்த பார்க்கிறாரு. அதனால பெற்றோர்களுடைய சம்மதத்தோடயே திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த டைம்ல நீங்க சொன்னீங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்ல சொன்னீங்க அப்டின்னா, முன்னாடி சண்ட போடுவாங்க. கொஞ்சம் சண்ட போட்டுட்டு, ஆனா அத சம்மதிச்சு, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே ஒரு நல்ல அங்கீகரிக்கப்பட்ட திருமணமா உங்க திருமணம் ஆகும். நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இருக்குது. காதல் ரீதியா இருக்கக்கூடிய மனக்கசப்புகள்லாம் நீங்கி, காதலர்களுக்கிடையே ஒற்றுமை இருக்கும். அதே மாரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுகிட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய சூழ்நிலைகள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை, நல்ல இணக்கங்கள், அந்யோன்யங்கள், பாசங்கள்லாம் அதிகரிக்கும். பொதுவாவே இந்த ரிலேஷன்ஷிப்க்கு இடையில பிரிஞ்சிருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? இந்த கோர்ட் கேஸ் டைவர்ஸ் ஆகுறது, பிரியறது இந்த மாரி வழக்குகள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு ஃபேவரா மாறி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு 3 குடையவரும், 12 குடையவரும் புதனா போறாரு. ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்திக்கங்க. அதே மாரி வேலை கிடைக்குமா அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க படிச்சு முடிச்சோனே நல்ல வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் ஒரு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. குரு 5ஆம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கும். பொதுவாவே உங்களுடைய ராசியில வந்து இந்த டிசம்பர் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் தேதி கேது வந்து பெயர்ச்சியாயி வராருன்னு சொன்னேன்ல. எந்த விஷயத்துக்கு நன்மையோ இல்லையோ, ஆனா குருவும், கேதுவும் சேர்ந்தக்கூடிய அமைப்பு பிளஸ் சந்திரனும் இருக்கனால, ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல, குழந்தை இல்ல அப்டின்னா, கட்டாயம் இந்த வருஷம் ஒரு ட்ரீட்மெண்ட்க்கு போயிட்டீங்க அப்டின்னா, இந்த செயற்கை முறை குழந்தைகள் இருக்குன்னு சொன்னீங்களா, ஐவிஎஃப் அதே மாரி டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆயிருந்தா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிருங்க. உங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருடம் உறுதியாகவே இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரல் பேபியாவே கட்டாயம் வந்துரும். ஏன்னா, அந்த மாரி அமைப்பு. ஏன்னா, உங்களுடைய ராசியில குரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. இந்த குரு, கேதுவே வந்து பார்த்தீங்கன்னா, செயற்கை முறையில் கருத்தரிப்பு, குழந்தை பேறு அப்படிங்கிற விஷயத்துக்கு 100% சக்சஸ் குடுக்கும். அதுவும் இல்லாம குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால நல்ல அமைப்புகள் இருக்கு. புத்திர பாக்கியம் 100% உறுதியாக இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அமைப்புகள் இருக்குங்க. புரமோஷன் கிடைக்கிறது. உங்களுக்கு பேரு வந்து நீங்க புரமோஷன் லிஸ்ட்ல இல்லன்னா கூட, பேனல்ல இல்லன்னா கூட, ஆனா உங்களுடைய இது வந்து டக்குன்னு புரமோஷன் ஆயிரும். அந்த மாரி ஒரு அமைப்பு. உயர் அதிகாரிகளுடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் உங்கள பாராட்டுவாங்க. அவங்களுக்கு வாலண்டரியா நீங்க போய் வேலை பார்க்கக்கூடியது. உங்கள புடிச்சு போய் அவங்க வந்து
வேலைக்கு கூப்பிடுறது, அதே மாரி பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகளுடைய தொடர்புகள் ஏற்படுறது, அது மூலியமா காசு பணம் சம்பாதிக்கிறது, நல்ல ப்ரமோஷன், நல்ல அமைப்புகள் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. இந்த சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த டைமு ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த வருடத்துல வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துல போய் அமைச்சுக்குவீங்க. ஏன்னா குருபலம் அந்த அளவுக்கு இருக்கு. கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள். ஜென்ம குரு அப்படிங்கிறது டென்ஷன் அந்த மாரி அலைச்சல்கள் குடுத்தாலும், எல்லா விஷயமுமே நீங்க நெனச்ச விஷயங்கள இது பண்ணிக்க முடியும். நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கு. ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் ஆயிரும். ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய நன்மைகள் இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்துல நன்மதிப்பு இருக்கும். இவ்வளோ நாளா மன உளைச்சல்கள்லாம் இருந்துச்சுன்னா, அது எல்லாமே மாறி, கணவரோட நல்ல இணக்கமான சூழ்நிலைகளும், சௌபாக்கியவதி அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் எடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெண்களுக்கு இருக்கு. நல்ல அமைப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே சாதிக்கிறது கூடிய வருடமா தான் இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் இருக்க போதுங்க. நீங்க என்ன ஆசை, அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க. 11 குழைய சுக்கிரன் உங்களுடைய ராசியில குருவும், சுக்கிரனும் இணையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப அற்புதம். ஐஸ்வர்ய பிராப்தம், கைமேல பலன் அப்படிங்கிறது, நகை வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாரி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு அப்ப நிறைவேறிருங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இது வந்து என்னன்னா, உங்களுக்கு குரு, கேது சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த ஓவர் நைட்ல ஒபாமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு சாதாரண சின்ன ஒரு விஷயத்த வீடியோவா போட்டிருந்தீங்க அப்படின்னா, அப்படியே ட்ரெண்ட் ஆகுறது. ஒரு மியூசிக் ஃபீல்டா இருக்கலாம், அல்லது வந்து நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா ஃபீல்டா இருக்கலாம். எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறை அப்படிங்கக்கூடிய இது வந்துட்டீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமு, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு, மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி, காசு பணம் பார்க்கறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க இது பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய திறமைகள காமிக்கிறது, உங்களுடைய புரோகிராம்ஸ பண்றது, உயரிய விருதுகள் வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நேரங்காலம் சரியில்ல. பொதுவாவே கடகராசி தான் தமிழ்நாட்டை ஆளுமை அதிகமா பண்ணிருக்கு. கடக லக்னத்துல பொறந்தவங்க, கடகராசி கடகத்துல ஏதாவது கிரகம் இருந்தாலேங்க, அவங்க தமிழ்நாட்ட நெறைய பேரு வந்து ஆண்டவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கடகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அந்த அளவுக்கு கடகராசிக்கும், அரசியலுக்கும், தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. இப்போ கடகராசி ஆட்களுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா, நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்ல அப்டின்னா, சனி 9ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அஷ்டமத்து சனி தானே முடிஞ்சிருச்சு அப்டின்னு நீங்க நெனைக்காதீங்க. இந்த ஜென்ம குரு வந்து பார்த்தீங்கன்னா, வனவாசம்னு சொல்லுவாங்க. இந்த ராமர் இருக்கார்ல, ஸ்ரீராமர். ஜென்ம குரு அதாவது அவருடைய ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம், பட்டாபிஷேகத்திலிருந்து என்ன ஆயிருக்குது? என்ன இருக்கு? அவரு வந்து காட்டுக்கு தான் போனாரு. ஜென்ம குரு வனவாசம். ராமன் வனவாசம் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாரி கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அது எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, என்னைய வந்து கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துனாலும் சரி, நான் உண்மையத்தான் சொல்லுவேன். ஜெயிக்க போறது கிடையாது. கட்டாயம் நீங்க நெனச்சது நிறைவேறாது. நீங்க என்ன நெனச்சாலும் அது நிறைவேறாது. அதுக்கு பரிகாரங்கள பண்ணிக்கங்க. கடக ராசியில இருக்கவங்க கெட்ட பேர் வாங்காம இருக்கிறதே பெரிய விஷயம் தான். எவ்வளோதான் இதா இருந்தாலும் சரிங்க, நீங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் இழுத்து அசிங்கப்படுத்துவாங்க. ஜென்மத்தில குரு மட்டும் கிடையாது, கேதுவும் இருக்கு. பொதுவாவே அரசியல் வாழ்க்கை அப்படின்னா, அந்த ராகு கேதுக்களுடைய நன்மைகள் உங்களுக்கு வரவே வராது. 7ஆம் இடத்துல ராகுவும், உங்களுடைய இதுல கேதுவும், கூட குருவும் சேர்ந்திருக்கனால, அரசியலுக்கு இந்த கிரகச் சேர்க்கை நல்ல கிரகச் சேர்க்கை இல்ல. அப்போ சோசியல் மீடியால நீங்க ஒரு இது ட்ரெண்டிங் ஆவீங்க. உங்கள பத்தி கேவலமா பேசுறது, அதே மாரி நீங்க நல்லது செய்யணும்னு நெனச்சா கூட அத அப்படியே அகைன்ஸ்டா எத செஞ்சாலும் சரி, அத அப்படியே வந்து தப்பாவே போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜெயிக்க முடியுமான்னா ஜெயிக்க முடியாது. சரி நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமான்னா போக முடியாது. இந்த வருஷம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிப்பீங்க. இதுக்கு என்னன்னா யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கணும். நீங்க என்ன நெனச்சாலும் அது நடக்காதுங்க. அதனால இந்த காலகட்டத்த ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணா மட்டும் தான் நீங்க பெரிய லெவல்ல சிக்காம தப்பிப்பீங்க. அரசியல்வாதிகள் கடக ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கங்க. இல்லைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்குறேன். பொதுவாவே கடக ராசிக்கு சாதாரணமா பிசினஸ், இந்த தொழில், உத்தியோகம் இது எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கு. காசு பணம் நல்லா இருக்கு. ஹெல்த்தையும், தேக ஆரோக்கியத்தையும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதே, ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிட்டேன். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம
2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி வந்து உங்களுக்கு கண்டச்சனி தான். ஆனாலும் சனி திக்பலம் ஆகுறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்கு உடையவர் 7ல அவர் உங்களுக்கு பார்க்குறாரு. அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு. அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது. ராகு வந்து உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் வந்து 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல இருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம். 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு. குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? அதாவது பிசினஸ பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்குமானா, கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் வந்து யாரு அப்படின்னா புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தொழில் வந்து எப்பவுமே வந்து கீழ அப்படிங்கிறது போவாது. 1 மாசம் கீழ இறங்கிருச்சுன்னா, அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க? அடுத்த ரெட்டிப்பு பலன்கள கூட்டி குடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா, தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல வந்து உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது வந்து என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு உங்களுக்கு. 7 கூடையவர் 5ஆம் இடத்த. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாரியே ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாரிக்கிறது, அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சின்னே சொல்லலாம். அதே மாரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள். அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கடன் கிடைக்காது. அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியுடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மென்ட்க்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும். எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி, சந்திரன பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கக் கூடாது. 4, 5 தடவ போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இத நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்ல. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இந்த இத தான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா, மத்த ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னி ராசி மட்டும் தான் வந்து சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் வந்து தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். அதனால என்னன்னா, தானா சுயம்பா கன்னிராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும், உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர, மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்காது. இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஓவரா சொல்லக்கூடாது. ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்கல்ல, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன் அப்பா அதுலருந்து நான் வெளில வந்துட்டேன். அம்மா, தாத்தா இது மாரி. அது மாரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க் இதனால மட்டும் தான் நீங்க நெறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும் தான் உங்களுக்கு வளர்ச்சி. இத எப்பவுமே கையில புடிச்சுக்கங்க. அதே மாரி எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இத எப்பவுமே புடிச்சுக்கங்க. சனி வந்து இந்த என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி குடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்டின்னா,
வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா? அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்ல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்படின்னா கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுனீங்கன்னா, மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்ல நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பார்த்துக்கங்க. நீங்க என்ன ராசி, என்ன லக்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு, தொழில் ஸ்தான அதிபதி, 10ஆம் அதிபதி, இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்க நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமென்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கும். உங்களுடைய இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர் போஸ்ட்‌டுக்கு போறது. சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜரு, மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜரு. அந்த மாரி நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடியது. ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை குடுக்கக்கூடியது தான் இது. ராசிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோனே வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்கள்ல. இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பொறக்குதுல்ல. பொறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்டின்னா, சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவருதான். 6 குடையவர் அவரா இருக்கனால, ஆஞ்சநேயர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம், என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்தர நட்சத்திரமா? அல்லது அஸ்த நட்சத்திரமா? சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்டின்னா, அன்னைக்கு போய் என்ன செய்யணும்? பொங்கல், அதாவது வந்து வெள்ள கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அத இது பண்ணி தானம் குடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்டின்னா, திங்கட்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாரி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சி சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு குடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இத குடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா, குண்டாலலாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இத வந்து என்ன செய்யுங்க அப்டின்னா, கொண்டு போய் குடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி, சந்திரன பார்க்கும்போது அன்னதானம் பண்ணுனோம்னா, நமக்கு ஈஸியா வேல கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிரும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்த வந்து என்ன பண்ணுது? உங்களுக்கு சனி பார்க்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது. 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா, தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது. குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடயர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்புன நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்புன நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பார்க்கறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200, 300% நல்லா இருக்கு. ஏன்னா, அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள். இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா, கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்ல அப்டின்னா, ஒரு தடவ குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி, குலதெய்வத்துக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு, கேது வருது இல்லைங்களா? அது வந்து கட்டாயம் அந்த ராகு, கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது,
எவ்வளோ பெரிய சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷமெல்லாம் நீங்கிரும். இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்த குடுக்குது. சந்தான விருத்திய குடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேன் அப்டின்னா, இந்த ஐவிஎஃப்‌க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது, இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அமைப்பெல்லாம் சக்சஸ் பண்ணி குடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இத நீங்க ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு சக்சஸ குடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்த சனி தான் பாக்குது, குரு பாக்கல. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்டி இல்லன்னா சோம்பேறித்தனம். நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இத பண்ணிக்கலாம், அப்படிங்கிற மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா மறதிகள் அதிகமாகும். புக்க எடுத்தாலே தூக்கம் வருது. புக் எடுத்தாலே வேற வேல வருது. படிச்சுட்டே வேல பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க நெனச்ச ரிசல்ட்ட எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா, அதுக்குன்னு ஒரு டைம ஒதுக்கி கட்டாயம் நீங்க நெனச்சத படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா, அதிகமான ஞாபக சக்திய உங்களுக்கு குடுக்கும். மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாரி அமைப்புகள குடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால, மந்தகதிய குடுக்குங்க. படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மைய குடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்கள படிக்க வைக்கணும். கன்னி ராசியில இருக்கக்கூடிய குழந்தைகள பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க. மோட்டிவேட்டடா பேசுங்க. அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்விய கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு. அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா, மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க. மத்தவங்கள காப்பி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுகிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அத நீங்க ஓனா தான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்தில ரொம்ப சிரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு. கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும், குருபலம் நல்லா இருக்கும்போது, எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும், ஆசியினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை, உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா, 5ஆம் இடத்துல ராகு வருது. சனி உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. குரு பலமும் நல்லா இருக்கு. கேதுவும் நல்லா இருக்காரு. எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு. நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால, நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இதுவரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ, அதெல்லாம் எழுதி வச்சுக்கங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல. எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆகப்போது. நீங்க நெனச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும். சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட்ட வந்து விக்கலாம் நீங்க நெனச்சிருப்பீங்க. வீட்ல இருந்துட்டே வேல பார்க்கணும்னு நெனச்சிருப்பீங்க. இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்ளோ நாள் வந்து உங்க ஃபேமிலில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம், இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அத வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க. தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்ளோ நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாரிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக் குடுக்குறேன். உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும், உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர்ன்னு நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழிலு, பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்ன்னு வச்சுக்கிட்டு, வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்ப எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா, எந்த நாளும் சரிங்க. உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா, 7ஆம் இடம் பாதகமா இருக்கு.
உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பன்னா, இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்டின்னா, கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம், நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பாத்தீங்கன்னா, ஏக்கங்கள் இருக்கும். நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால, உங்களுக்கு கணவர் கூட இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா, அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னி ராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்த பார்க்கறதுனால 11ல இருந்து 3ஆம் இடத்த பார்க்கறதுனால, பாகப் பிரிவினை பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறதுனால, பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள், அது உங்களுக்கு பாகப்பிரிவினையாகி, தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்த பார்க்கறதுனால, பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த வழிபாடுகள பண்ணிக்கங்க. பிரார்த்தனைகள பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்ட விக்கணும்னு நெனச்சிருப்பீங்க. ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நெனச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூன்க்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிற முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூன்க்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை. அந்த அளவுக்கு பணத்த வாரி கொட்டி குடுக்க போறாரு குருவும், கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துலங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்த கட்டாயம் குடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தன விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க. என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாரி மாறிருச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்குவீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி, சந்திரனை எப்பல்லாம் பாக்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க நீங்க? உங்களுடைய புரோகிராம்ஸ நடத்துவீங்க. நெறைய புரோகிராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாரிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃபேம் ஆவீங்க. பிரபல்யம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்பிள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல நீங்க மக்கள ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைம கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. அரசாங்க துறையில அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் பிரஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாரிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள ஏற்படுத்தி குடுக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ராகு குடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா குடுக்கும்? நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்த பாக்குது. ஒரு ப்ரமோஷன்ங்கிறது உண்டு. ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்கள நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரமோஷனே இல்ல. நான் 4வதோ, 5வதா தான் இருக்கேன். எனக்கு எப்படி ப்ரமோஷன் கிடைக்கும்? எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க. இன்னும் எனக்கு 4, 5 வருஷம் ஆயிரும்னு நீங்க நினைப்பீங்க. கிரகம் நெனச்சா அப்படிங்கிற 1 செகண்ட்ல குடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தரு ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு
ஒண்ணு டெத் ஆகலாம். இல்லன்னா ஒரு அலிகேஷன்ல போயிரலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ, இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிரலாம். 4வதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாரிலாம் மாறி 4வதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அத தான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே! 4 லிஸ்ட்ல 3வது, 4வது பேர்ல இருக்கே. எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நெறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைமு. கன்னி ராசியில இருக்கவங்க நல்லா சாதனை பண்ணக்கூடிய டைமு. உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, சனி தசை நடந்துச்சு. கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு சனி திசையும், குரு திசையும் நடந்துச்சுன்னா, வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் குடுப்பேன். அந்த மாரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றிய பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நெறைய காசு பணம் சம்பாரிக்கிற மாரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி, அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நெறைய காசு பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு குடுப்பாங்க. அத சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும், புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு, வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நெனச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன், மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்கு நல்ல நெறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.